ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போ. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கிற இந்த பெரிய உலகம், இதில் இருக்கிற காரியங்கள், இச்சையான காரியங்கள், அதை அன்பு கூறுகிற காரியங்கள், அதை பற்றி கொள்ளுகிற காரியங்கள், கவனிங்க. இன்றைக்கு உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எதற்கெல்லாம் ஆசைப்படுறாங்க, பார்க்கிற பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும், எங்க வீட்டுல இந்த பொருள் இல்லாம போயிடுச்சுங்க, இந்த பொருள் எங்க வீட்டுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இவ்வளவு நாங்க பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லா பொருள்களும், எல்லா காரியங்களும் ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் ஒழிந்து எல்லாவற்றும் முற்றிலுமாய் நிர்மலமாகும். வானமும் பூமியுமே ஒழிந்து போகும்னு சொல்லப்படுது. அப்போ இருக்கிற பொருட்கள் எல்லாம், இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அழிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, உலகமும் அதன் இச்சையும். ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு பொருள் வாங்கினா, இந்த பொருள் எங்க வீட்டுல இல்ல, நாங்க வாங்கணும்னு நினைச்சோம், வாங்காம இருக்கோம், இதான் இச்சை. இப்படிப்பட்ட காரியங்கள், ஆசைப்படுகிற காரியங்கள், இச்சைக்கிற காரியங்கள், அதை வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பிசாசு தருகிற இச்சையான காரியங்கள், இச்சிக்கிற காரியங்கள் எல்லாமே அழிந்து போகும். இன்றைக்கு எல்லாவற்றையும் நாங்க ஆசாசையா பார்த்து பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைத்தங்க சொல்றோம் இல்லையா, ஒரு பொருளே என்ன பண்றோம், நாங்க ஆசாசையா பொருளை சேர்த்து வச்சிருக்கிறோங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகமும் இதுல காணப்படுகிற எவ்வளவு விலையேற பெற்ற பொருட்களா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், கவனிங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். நம்ம என்ன காரியங்களை சேர்த்து வைத்தாலும் எல்லாம் அரித்து போகும், எல்லாம் துருப்பிடிக்கும், எல்லாம் பொட்டரித்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். ஒழியாதது ஒன்று மட்டும்தான், கவனிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன காரியம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது. இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அது அந்த மனிதனையே அழித்து போடும். அப்ப என்ன காரியம் இருக்கணும், கவனிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க, உண்மையாகவே இன்றைக்கு பணத்தின் மீது ஆசைப்பட்டு அநேக காரியங்களை செய்து அதில் சிக்கிக் கொண்டு உண்மையாகவே தன்னுடைய ஜீவனை இழக்கும்படியான காரியங்கள் கூட நாம் அநேக செய்திகளை படிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், எச்சரிக்கை. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எச்சரிக்கிறார். அநேக காரியங்கள், இந்த உலகத்தின் காரியத்தில் ஈடுபட்டு ஆசைப்பட்டு இச்சித்து அதில் சிக்கிக் கொண்டு தயவு செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை, கர்த்தருடைய ஆவியானவரின் எச்சரிப்பு. தயவு செய்து சிக்கிக் கொள்ளாதிருங்கள். பிசாசு உங்களுக்காக விரிக்கிற வலை, அதில் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மீதும் இதன் ஆசை இச்சைகள் மீதும் ஒரு நாளும் இச்சிக்க வேண்டாம், அதை ஆசைப்பட வேண்டாம், அதன் மீது உங்கள் இருதயத்தை செலுத்த வேண்டாம். அது ஒரு நாள் உங்களை பாதாளத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிற காரியங்கள், அவர் மீது பற்றுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், மற்றவர்கள் மீது அன்பை செலுத்தி, இயேசு நம்மீது கொண்ட அன்பை நாம் மற்றவர்களுக்கு செலுத்தி, தேவனுடைய வார்த்தை என்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி, தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான். கவனிங்க, அந்த வார்த்தையே சொல்லப்படுகிறது, என்றென்றைக்கும் பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்கிற நாட்களாய் இது காணப்படுகிறது. உண்மையாகவே நம்மை நாமே நிதானித்து இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு தூக்கி எறிவோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவரை பற்றிக்கொள்வோம், அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம், இயேசுவை பற்றிக்கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவோம், ரட்சிக்கப்படுவோம். இந்த கடைசி நாட்களை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக இன்றைக்கு இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்றைக்கு உலகத்தின் மீதும் உலகத்தின் பொருட்கள் மீதும் ஆசை இச்சை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இச்சிக்கிற
பொருட்கள் மீது, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது, விலையோர்ந்த பொருட்கள் எனக்கு கிடைத்தால் நன்றாயிருக்குமே என்ற அந்த இச்சிக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மாற்றுவீராக. அங்கள் இருதயத்தை விட்டு அந்த இச்சிக்கிற காரியங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய விடுதலை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பலத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஒரு புதிய விடுதலை, இன்றைக்கு புதிய கட்டவிழ்த்தலை கர்த்தனை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள் கிருபைகள் தொடர செய்யுங்க. கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் கர்த்தனை மாற்றுங்க. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நன்மைகள் கிருபைகள் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் திட்டமாய் உங்களிடத்தில் பேசி இருக்கிறார். அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தோம், போதும், இன்று முதல் மாற்றுவோம். இன்று முதல் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய ஓட்டம் இயேசுவின் பின்னே ஓடட்டும். இயேசுவின் சிலுவைக்காக ஓடும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடும். இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும், உலகத்தின் காரியங்களை தூக்கி எறிவோம். இயேசுவுக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. Amen.